ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அஷ்டோத்திரத்தில் 95வது திருநாமம் சர்வமத சம்மதாய நமக என்பது. எல்லா இறை நம்பிக்கைகளையும் எல்லா இறை கோட்பாடுகளையும் ஒப்புக்கொள்கிறவரை வணங்குகிறேன் என்று இதற்கு பொருள். பகவான் பாபாவை பொறுத்தவரை எந்த மதத்தின் மேலும் அவருக்கு விரோதமோ துவேஷமோ கிடையாது. எல்லா நம்பிக்கைகளையும் ஒப்புக்கொள்கிறார். அதனால்தான் உலகில் பல வேறு பகுதிகளில் வசிப்பவர்களும் அவருக்கு பக்தர்களாக இருக்கிறார்கள். சுவாமியை பொறுத்தவரை அவர் என்ன சொல்கிறார் என்றால், மதம் என்பதே மதி என்னும் வார்த்தையிலிருந்து பிறந்ததுதான். மதி என்றால் அறிவு. ஒரு மனிதனுடைய அறிவு நிலைக்கு ஏற்றபடி அவன் தன் இறை கோட்பாடுகளை உருவாக்குகிறான். எத்தனை விதமான கோட்பாடுகள் இருந்தாலும் அவை எல்லாம் சென்று சேர்வது ஒரே இடத்தில்தான். ஏகம் சத் விப்ர பகுதா வதந்தி என்பது ரிக்வேதத்தின் ஒரு முக்கியமான வாசகம். உண்மை என்பது ஒன்றுதான். அறிவுடையவர்கள் அதை பல பெயரிட்டு அழைக்கிறார்கள் என்பது இதன் பொருள். அதைத்தான் பாபாவும் சொல்கிறார். உண்மை என்பது ஒன்றுதான். நீங்கள் பாதைகள் பலவாறு இருக்கலாம், ஆனால் அவை சென்று சேரும் இடம் ஒன்றுதான். ஆகவே எந்த மதத்திலும் அவருக்கு விரோதம் கிடையாது. எல்லா மதமும் சம்மதம்தான். பிரசாந்தி நிலையத்தில் சர்வமத ஸ்தூபா என்று ஒன்று உண்டு. அதிலே அந்த ஸ்தூபியிலே எல்லா மத சின்னங்களையும் பொறித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இன்றும் கூட பகவான் பாபா என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது அந்த ஸ்தூபிதான். ஏனென்றால் அதுதான் பிரசாந்தி நிலைய அடையாளமாக இருக்கிறது. சனாதன சாரதியின் லோகோவாக இருப்பதும் அதுதான். அப்படி எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ளும் பாபாவை வணங்குகிறேன் என்பதுதான் இதற்கு பொருள். ஓம் ஸ்ரீ சாயி சர்வமத சம்மதாய நமக.